ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிபிசி. ஆனால் இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மெயினான மேட்ரு இதுதான். இப்போ 5G ரோல் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அடுத்து சுவிட்ச் ஆன் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் 5G-யாக இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் திரும்பி 4G ஃபோன்ஸ் வாங்கினா கண்டிப்பாக சுவிட்ச் ஆன் ஆகும்போது திரும்ப நான் ஃபோனை மாற்றணுங்கிற சுச்சுவேஷனுக்கு ஆளாகும். அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட்டில் 5G ஃபோன்ஸ் ஏதாவது இருக்கா? 15,000 ப்ரைஸிங்லாம் புதுசாக ஃபோன் எடுக்க போகிறேன், 5,000 நல்ல பர்ஃபார்மன்ஸும் அதே நேரத்தில் 5G கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது வருதா இருக்கா என்ன எதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சாம்சங் டக்குனு ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. சாம்சங்கோட F சீரிஸில் F15 அப்படிங்கிற 5G ஃபோனை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராசர் இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸு, 15,000 இது ஒர்த்தா இருக்குமா இல்லையா, 5Gன்னு வேற சொல்கிறோம், 5Gக்கு என்ன மாதிரியான சிப்செட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்கும். அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாம்சங்கோட F15 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி A சீரீஸில் வந்த A14 F14 பார்த்த மாதிரி தான் இங்கே பெரிய டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியல. பில்டில் சின்ன சின்ன விஷயங்களை டவுன்கிரேட் பண்ணி, ஏன்னா ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. நமக்கு இந்த A15 பொறுத்த வரைக்கும் ஒரு 16-18 வரைக்கும் போச்சு ரேம் வேரியன்ஸை பொறுத்து. ஆனால் நமக்கு இந்த F15 அண்டர் 50,000 தான் ப்ரைஸ் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. அப்படிங்கிறத நம்ம அதனால கொஞ்சம் சில டவுன்கிரேட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் நல்லாவே இருந்தது. முதல்ல ஃபோனோட ஆக்சுவல் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2 கேமராஸோட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக இருந்தது. 3 கலர்ஸ், பர்பிள், க்ரீன் அண்டு பிளாக் அப்படிங்கிற மாதிரி 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க. பர்பிளும் க்ரீனும் கொஞ்சம் புதுசாக யூனிக்காக நல்லா இருந்தது. அண்டு பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக வருதாங்க A15 வந்து வாங்கினாங்க. ஒயர்ட் சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணல பட்ஜெட்லேயே. இந்த ஃபோனில் சார்ஜர் வருமாங்கிறத ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக வந்து யோசிக்க வேண்டியதாக இருந்தது. மற்றபடி ஃபோனோட டிசைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ஸும் டீசெண்டான அவுட்புட்ஸும் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக பிளாஸ்டிக் பட்ட பாக்ஸியான டிசைனில் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் தான் எடுத்து வந்திருக்காங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 5G அப்படிங்கும்போது சில விஷயங்கள் டவுன்கிரேடாக இருக்கும். அதில் முக்கியமாக இவங்க டவுன்கிரேட் நீங்கள் பண்ணி டவுன்கிரேட்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டில் பொதுவாகவே சாம்சங் கொடுக்குறதா. நமக்கு இங்கே IPC LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்த மாதிரி இருந்தது. அது போக இதில் நமக்கு 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ஸ்க்ரீனில் தராங்க. அண்டு 5,000 5Gக்காக சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த டிஸ்பிளேஸை கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். அதனால ரொம்ப மோசமான டிஸ்பிளேஸ்னு சொல்கிறதுக்கு 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. சாம்சங் இதில் டிஸ்பிளே எதுவுமே மொக்க பண்ண மாட்டாங்க. பாக்ஸ் Android 13ல் 1UI கோர் 5.1 வெர்ஷனோட இங்கே வருது. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்டேட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல நியூஸஸாக இருந்தது. ஓரளவுக்கு ஸ்டேபிளான நீட்டான UI இந்த பட்ஜெட் ரேஞ்சிலையும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்டேட்டடாக கிடைக்கிறது செம மேட்டராக இருந்தது. அந்த 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் கேமராஸோட பாட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக அதுலேயும் எந்த குறையும் வைக்கல. பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரும் அண்ட் செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சென்சாரும் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக அவுட்புட்ஸ் 1080pஸில் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டீசெண்டான நல்ல அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரும்போதுல 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சில விஷயங்களை ஏற்றுக்கலாம்னா ஏற்றுக்கிற மாதிரியான அளவுக்கு டவுன்கிரேட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மொக்கையாக அதுவும் பண்ணலை. கேமராஸ் வரைக்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின் ஹைலைட் இந்த ஃபோனோட பேட்டரிஸ்னு சொல்லலாம். என்னன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. 6000 mAhங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்தது. ஏன்னா பொதுவாக நீ அடுத்து 5Gன்னு வரும்போது நமக்கு கண்டிப்பாக பேட்டரிஸில் சில டிஸ்கிரீட் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் அப்படிங்கும்போது அப்போ ஒரு அளவுக்கு அதை நல்லா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கே பேட்டரி ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அந்த வகையில் பேட்டரியும் நல்லாவே காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நல்லாவே இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இந்த ஃபோனோட மெயினான பார்ட் அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்ட் தான் சொல்லணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய சிப்செட் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா 5G வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான சிப்செட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து 5Gக்கும் கரெக்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோனில் எக்ஸினோஸோட 1330 ப்ராசர் இருக்க போதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக A13லேயும் வந்தது. ஆனால் A13ல் எக்ஸினோஸும் ஒரு வேரியன்ட் இருந்தது அண்ட் டைமென்ஷனில் 700 ஒரு வேரியன்ட் இருந்தது. ஆனால் இங்கே நமக்கு எக்ஸினோஸோட 1330 அவங்களோட ஓன் UI கொடுத்துருக்காங்க. எனக்கு எக்ஸினோஸோட ப்ராசரில் கொஞ்சம் பிடிச்சது ஸ்க்ரீனுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எக்ஸினோஸோட ப்ராசர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட மிட் ரேஞ்சில் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட்னே சொல்லலாம். 1330 5G கேப்பபிலிட்டியும் இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக அந்த அளவுக்கான குறையெல்லாம் இருக்காது. அண்டு இது வரைக்கும் பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பட்ஜெட் ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கிறதா இந்த ஒரு ஃபோனோட ஹைலைட். கொஞ்சம் நான் ப்ரொமோட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையாகவே கொஞ்சம் ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இருந்துன்னு சொல்லலாம். நீங்கள் பட்ஜெட்டில் 5Gக்கு சுவிட்ச் ஆன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம் பட்ஜெட் ப்ரைஸிங்கில். ஏன்னா மார்க்கெட்டில் மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே ஒரு 20 வரைக்குமே போயிடுது.
அண்டர் 5G உங்களுக்கு அண்டர் 50,000ல கண்டிப்பாக இது நல்ல ஆப்ஷனாக இருந்தது. எனக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்து கொஞ்சம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.